இந்த வாரம் ஃபுல்லாமே காலைல 8 மணிக்கு தான் பெட்டை விட்டே இறங்குறது. போன வாரம் ஃபுல்லாமே 7:30 ஆச்சு. இந்த வாரம் 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே எந்திரிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயாச்சு. ஏன்னா அவங்களுக்கு மத்தியானம் லஞ்ச் பேக் பண்ணி கொடுக்குற வேண்டிய வேலை இல்லை. இப்போ வேலை பார்க்குற இடத்துல வந்து கேன்டீன் இருக்குது அப்படின்றதுனால மத்தியானம் அங்கேயே சாப்பிட்டுக்கிறாங்க. அப்படியே ஒரு காஃபி மட்டும் போட்டுக்கிட்டு பால் அடுப்பில் வச்சுருந்தேன். அப்படியே காஃபி போட்டுட்டு எந்த வேலை இருந்தாலுமே இந்த காஃபி குடிக்கிற டயத்தில் நான் பார்க்கவே மாட்டேன். ஹஸ்பண்டோட உட்காந்து எல்லா கதையும் பேசிக்கிட்டு பைய குடிச்சாதான் அந்த டேவே ஃபுல்லாகும். அப்படியே காஃபிலாம் குடிச்சிட்டு தேங்காய் சட்னி வைக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். பார்த்தா தேங்காய் ரெண்டுமே வந்து எண்ணெய் காயாச்சு. சமைச்சாதான் ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி வச்சு அப்படின்றதுனால அப்படியே தக்காளி சட்னி வச்சிடலாம்னு தக்காளி சட்னி ரெடி பண்ணிட்டு கோதுமை தோசை தான் சுட்டுருந்தேன். ஏன்னா நம்ம கிரைண்டர் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்றதுனால இந்த ஒரு மாசமாவே கோதுமை தோசையும் மனுஷன் கதறிட்டார். இன்னைக்கும் கோதுமை தோசையா அப்படின்ட்டு. அப்படியே ஆனா எந்த குறையுமே சொல்ல மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் சாப்பாடு எது கேட்டாலும் சாப்பிட்டுக்குருவாங்க. அப்படியே அவங்க சாப்பிட்டாலும் சரி நாளைக்கு நல்லதை செஞ்சு கொடுப்போம் அப்படி நம்ம மனசையும் தேத்திக்கிட்டு பால் பாக்கெட் வந்துருந்துச்சா அதையும் அப்படியே எடுத்து வச்சாச்சு. 9 o'clock மேல ஆகவும் ஹஸ்பண்டும் அப்படியே வேலை கிளம்பிட்டாங்க. ஊர்ல கூட அவ்வளவு மாடு பார்க்க மாட்டேன். ஆனா அந்த காலையில் டைம் ஈவினிங் டைம் ஆச்சுன்னா போதும் நிறைய மாடு ஓட்டிட்டு போவாங்க. அப்படியே பாப்பாங்களும் அதை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில பாப்பாங்களை விளையாட விட வேண்டியதுதான். ஓகே பாய்.